என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்டு டைம் போனப்பவே ஆக்சிடென்ட்ல அதில செத்து போயிட்டாங்க. அவரு திரும்ப போய் விசாரிக்கலன்னு சொல்லும்போது, திருப்பி கூட்டம் கூடாதா? கூடும்ல. அப்ப திருப்பியும் பிரச்சனை வரும்ல. அவர் இந்த பிரச்சனை அமைதியா போயிட்டு நம்ம பிரச்சனை ஓயிட்டோம். திரும்பி போய் அம்மா சமாதானம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு அது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் விஜய் ரசிகரோ, அஜித் ரசிகரோ கிடையாது. நான் பொதுவான ஒரு கருத்து சொல்றேன். ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. சரி. திரும்பவும் போம்போது பிரச்சனை ஆகும். நெறைய பேர் கூட்டம் கூடுவாங்க. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள மக்கள் இந்த நடிகர்களுக்கு மேலே உள்ள மோகம் எப்படி சொன்னா, எந்த நடிகரை பார்க்கும்போதும் நம்ம போய் அவங்க கூட இருந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கலாமா? அவங்க கூட இருந்து ஒரு வார்த்தை பேசலாமா? அப்படின்னு சொல்லி தான் ஒரு எண்ணம் வரும் எல்லாருக்குமே. இப்படி தான் வந்து அவங்க போகிறாங்க, ஜனங்க போய் பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. மற்றபடி இதில் வந்து அவர் கட்சி ஆரம்பித்தார், அப்படியே வந்து கூட்டம் வந்தது, அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரில. அவர் ஒரு நடிகர், அவரை பார்க்கணுங்கிறதுக்காக ஜனங்க போகிறாங்க. பார்த்ததில் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அவர் வேணும்னே செய்யலை, இதெல்லாம் வந்து எதேர்ச்சியா நடந்தது. இதை வந்து நிறைய பேர் வந்து இப்படியும் அப்படியும் மாற்றி மாற்றி பேசி ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க. கடந்த 2 நாட்களாகவே விஜய் அவர்கள் அவங்க அந்த இறந்தாங்க இல்லையா 41 குடும்பங்கள் அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கால் பண்ணி பேசுகிறாராம். இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, உங்கள் மகன் இறந்துட்டானா இனி நான் உங்களுக்கு மகனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்களா. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வீடியோ காலில் பேசுகிற அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ தொலைவு கிடையாது, கிட்ட போய் பார்க்கலாமே, வீட்டுக்கு போய் பார்க்கலாமே அப்படிங்கிற அந்த கேள்வியுமே முன் வச்சுட்டு தான் சார் இருக்காங்க. அதுதான் அவர் திருப்பி சொல்கிறேன் நான். இப்போது அந்த அவர் சார்பாக போயிருக்காங்க இல்லையா? போய் தான் பார்த்து நீங்கள் வந்து வீடியோ காலில் இவருக்கு பேசலை, இவர் சார்பாக போயிருக்காங்க. ஜனங்க போயிட்டு இந்த மாதிரிங்க நான் உங்களுக்கு வந்து என்ன உதவி பண்ணணுமோ அவர் சொன்ன மாதிரி அந்த காசை கொடுத்துட்றோம் உங்களுக்கு உதவியை, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பின்னாடி வரேன், நேரம் கிடைக்குமோ வரேன்னு சொல்கிறது தப்பு இல்லை, கரெக்டு தான் அவர் எடுத்த முடிவு. திரும்பியும் போய் ஜனங்க விஜய் வராருன்னு சொன்னாவே திரும்பி ஜனங்க கூடி போய் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு அவர் தூரம் வந்து பார்த்தாவே நல்லது தான் நினைக்கிறேன் நான்.